நாயகன் படத்தில் ஒரு டயலாக் வரும், நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. தெரியலையம்மாம்பார் அவர். ஆனால் இப்போ நமக்கு தெரியுது நல்லவங்களா கெட்டவங்களான்னு. ஆனால் இந்த சமூகத்தில் பல ஹீரோக்கள், நாம் நினைத்து கொண்டிருக்கிற பல ஹீரோக்கள் திடீர்னு வில்லன் அவதாரம் எடுக்கும்போது அப்படி ஒரு அதிர்ச்சி வரும்ல, அப்படி ஒரு அதிர்ச்சி தான் நேத்திலேருந்து வந்திருக்கு. கவர்னர், ஆக்சுவலாக கவர்னர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஏற்கனவே RN ரவின்னு ஒருத்தரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் பண்ண அட்ராசிட்டிக்கு அளவே கிடையாது, அவ்வளவு டார்ச்சர் பண்ணார். ஒரு கட்டத்தில் அப்படி சட்டமன்றத்திலேருந்து அவரை ஓட விட்டு வேடிக்கை பார்த்துச்சு திமுக. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக திமுக இருந்துச்சு. விஜயும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மனிதராக வர்றதுக்காக தான் இவ்வளவு சோதனைகளும் அவருக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அதிர்ச்சி என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக தேர்தலில் வெற்றி பெற்று அதிக எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற, அதாவது மெஜாரிட்டி யார் எந்த கட்சியோ அந்த கட்சியை தான் முதலில் ஆட்சி அமைக்க கூப்பிடணுங்கிறது தான் சட்டம். கவர்னர் விஜயை வர வச்சுட்டாரு. விஜயோடு சேர்ந்து போனவங்களாம் நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் பதவியேற்பு விழா ஜெகஜோதியாக நடந்திருக்கணும். பாருங்கள், கவர்னர் அதுக்கு அனுமதிக்கலை. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசலாம் அப்படின்ட்டாரு. இது சட்டத்திலேயே இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதிர்ச்சியை ஒரு பக்கம் வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அதிர்ச்சி நேற்று இரவு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வதந்தியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய விருப்பமாக இருந்துச்சு. முக்கியமாக பத்திரிகையாளர் RK அவர் நான் கேள்விப்படுகிற தகவல் ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது, இப்படி ஒரு தவறை, இப்படி ஒரு பிழையை யாருமே செய்யக்கூடாது அப்படின்லாம் அவர் சொன்னார். மக்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு பெரும்பான்மையாக தேர்ந்தெடுத்த பிறகு எதிரணியில் இருக்கிற 2 எதிரிகள் ஒன்றாவதுங்கிறது மிக மிக தவறானது, அது சட்டத்திற்கே புறம்பானது. ஆனாலும் நேற்று அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக பல்வேறு தரப்புகளில் பேசப்பட்டுச்சு. அது பத்திரிகையாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக மாறிச்சு. அதாவது திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. இதில் திமுக அதிமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரப்போகுது, அதிமுக அமைச்சரவையை அமைக்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. கலைஞர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் ஜெயலலிதா காலத்திலிருந்து, ஸ்டாலின் எடப்பாடி காலத்திலிருந்து இந்த திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் திசையில் தான் நின்று இருக்கு. இவங்க அடிச்சிக்காத அடி கிடையாது. சட்டமன்றத்தில் சண்டை போட்டு கடைகோடி கன்னியாகுமரி வரைக்கும் இவங்க சண்டை தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கும். சட்டையை கிழிச்சிருக்காங்க, மண்டையை உடைச்சிருக்கிறாங்க, அவ்வளவு அசிங்கங்களும் இங்கே அரங்கேறி இருக்குது. ஆனால் நேற்று ஒரு சின்ன பையனை எதிர்க்கணுங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்று சேருவதை இந்த தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க, என்ன மாதிரி பார்ப்பாங்க, எந்த இடத்துல இவங்களை கொண்டு போய் வைப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நேத்திலேருந்து ஓட ஆரம்பிச்சுது. ஒரு பக்கம் ADMK எம்எல்ஏக்கள் எல்லாம் கொண்டு போய் ரிசார்ட்டில் தங்க வைக்கிற முயற்சி நடந்துச்சு. பல ரிசார்ட்டுகள் புக் பண்ணுறதுக்காக நேற்று ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ஏதோ பாண்டிச்சேரியில் கொண்டு போய் ஒரு 30 எம்எல்ஏக்களை வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி காங்கிரஸை எல்லா இடங்கள்லையும் அடிச்சுட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்குது. இது மத்தியில் இருக்கிற பிஜேபிக்கு தாங்கவே முடியல. இதை எப்படி அனுமதிக்கிறது? எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸை ஒழிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே அஜெண்டா. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மெல்ல தலையெடுக்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்க அதிர்ச்சி ஆகிற நேரத்தில் காங்கிரஸ் ஒரு கண்டிஷன் போடுது. இது மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்லையும் நாம் கூட்டணியாக செயல்படணும், அப்போ தான் நான் இப்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது இவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பெரிய வினையாக முடிஞ்சிருக்கு. இப்போது நாடாளுமன்றத்தில் அந்த 40 தொகுதி பாண்டிச்சேரியும் சேர்த்து இவங்க நிற்கிறாங்க, சேர்ந்து நிற்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு 10 MP காங்கிரஸில் வந்துட்டால் கூட அது ஒரு பெரிய பலமாக மாறும். அப்போ காங்கிரஸே ஒழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பிஜேபி விஜய் ஆதரவு கொடுக்கும்போது சும்மா இருக்காது இல்லை. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். ஆனால் எங்கேயோ தவறு செஞ்சுட்டாங்க, அனுபவம் இல்லை. அதுதான் இதை நம்ம பெருசாக இதில் போய் நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக அவங்க அமைச்சராகவே இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் 2 சீட்டு வச்சுருக்கீங்க, வாங்க 2 பேருக்குமே அமைச்சர் பதவி தரேன்னு விஜய் கூப்பிட்றாரு. ஆனால் வரமாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்புறம் இடதுசாரிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவி கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்து அவங்க நான் வந்தால் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து வருவோம், இல்லைனா நாங்கள் வரமாட்டோங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
இப்போ இன்றைக்கி கூட்டிய கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் ரத்து பண்ணியிருக்கு. அவங்க எம்எல்ஏக்களை கூட்டி அல்லது அவங்க கட்சி நிர்வாகிகளை கூட்டி இந்த என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அந்த கூட்டத்தையே இப்போது கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முதலில் விஜயை கூப்பிட்டு நீங்கள் சிஎம் பதவி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டா அதிகாரம் கைக்கு வந்துடும். அதற்கப்புறம் இந்த ஆதரவாளர்களை உள்ளே கொண்டு வர்றதுங்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அந்த வாய்ப்பை இங்கே தொடர்ந்து மறுத்துட்டே இருக்கார் கவர்னர். இந்த நேரத்தில் தான் நாம் விஜய்க்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. அதிரடியாக சில முடிவுகளை எடுங்க. ஏன்னா இப்போ சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தை இன்றைக்கி தாவேக்கா நாடி இருப்பதா ஒரு தகவல் வருது. இப்போது அதிக மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவர்களை தான் முதலில் ஆட்சி அமைக்க கூப்பிடணுங்கிறது சட்டம். அப்போ இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி கவர்னருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை, அதை அவர் செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அதுதான் இங்கே விஜய் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயமாக மாறுது. பாருங்கள், ஐயா கண்ணுன்னு ஒரு விவசாயி இங்கேருந்து ஒரு 20-30 பேரை கொண்டு போய் வச்சு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மொத்த நேஷ்னல் மீடியாவுடைய கவனத்தையும் கவர்ந்தார். ஒரு சாதாரண விவசாயி அவர் அவ்வளவு போராட்டங்களை ரொம்ப நாள் அங்கே நடத்திக்கிட்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஐயா கண்ணுக்கு இருக்கிற வீரம் விஜய்க்கு 1000 மடங்கு அதிகமாக வரணும். ஏன்னா இன்றைக்கி 35% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய 35% மக்களை தன் பக்கம் வச்சிருக்கிறார் விஜய். இங்கே இருக்கிற 108 எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு நேராக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்னாடி போய் உண்ணாவிரதம்னு உட்காந்தாருன்னா மொத்த இந்தியாவும் மிரண்டு போகும். இது அவர் இப்படி ஒரு அதிரடியான முடிவை எடுக்கலைன்னா இதற்கு ஒரு தீர்வே கிடைக்காது. இப்போது விஜய் ஆட்சி அமைக்க முடியல, அதிமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, திமுக வேணான்ட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குங்கிறது மக்களுக்கே பெரும் குழப்பமாக இருக்கும். ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்குது அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும். இது தேவையா, மக்களுக்கு இது தேவையாங்கிறத இந்த 2 பெரும் கட்சிகளும் யோசித்து பார்க்கணும். இன்னொன்று உடனடியாக ஒரு தேர்தலை கொண்டு வர முடியாது, அது பல 100 கோடிகள் செலவாகும். அப்போ அது பட்ஜெட்லேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை செய்யவும் மாட்டாங்க. இன்னொன்று உடனடியாக தேர்தல் வச்சா 234 தொகுதியும் விஜய் வாரி எடுத்துகிட்டு போயிடுவார். அதுதான் நடக்க போகுது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதுதான் நடக்கும். அப்போது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நேற்று வரைக்கும் பேசின வதந்திக்கு இன்றைக்கி நல்ல வேளையாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு கட்டியிருக்கிறாரு. நாங்கள் விஜய் ஆட்சி அமைப்பதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கப்புறம் விஜயினுடைய சாமர்த்தியம் இந்த எம்எல்ஏக்களை எவ்வளோ பேரை நம்ம தன் பக்கம் கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய சாமர்த்தியம். இதற்கிடையில் அதிமுகவையே 2ஆக உடைக்கிற ஒரு வேலை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதற்கு அஞ்சு தான் அவர் ரிசார்ட்டில் கொண்டு போய் எல்லாரையும் வச்சுருக்கிறாரு. ஆனால் இந்த போக்கு தொடர்ந்தால், யாருமே விஜய்க்கு ஆதரவு அளிக்கலைங்கிற சூழ்நிலை வந்தால் கட்டாயமாக அதிமுக உடைவதை தவிர வேறு வழியே கிடையாது. அதை ஏதோ ஒரு வகையில் இந்த இயற்கை நடத்தி காட்டுங்கிறது தான் உண்மை. வெயிட் பண்ணி பார்ப்போம். கட்டாயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம்.